வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஐஸ்கிரீமை வீட்டிலையே செய்ய போகிறோம், பிஸ்கட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 10 ரூபா மேரி பிஸ்கட் தான் எடுத்திருக்கேன். நம்ம மேரி பிஸ்கட்டுன்னு இல்லை, எந்த பிஸ்கட் வேணுமாலும் வச்சு ஐஸ்கிரீம் செய்யலாம். நான் மேரி இருந்துச்சு வீட்டில், அதை வச்சு செய்ய போகிறேன். மேரி பிஸ்கட்டை பிரிச்சுட்டு அதில் இருக்க பிஸ்கட் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக எவ்வளோ பொடிசாக உடைக்க முடியுமோ அந்த மாதிரி உடைச்சி மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஜீனி. 10 ரூபா பிஸ்கட்டுக்கு 7 ஸ்பூன் ஜீனியும் 2 ரூபா சன்ரைஸ் காப்பி தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எந்த காப்பி தூள் வேணுமாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக எப்படி செய்கிறோம் பாருங்கள் ஐஸ்கிரீமு. காய்ச்சி ஆற வச்சு தண்ணி ஊற்றாத திக்கான பால் 1 கிளாஸ் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. நல்லா நையா அரைச்சிருச்சு பாருங்க. ஒரு பாக்ஸில் சேர்த்துக்கலாம். ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுறலாம். சமப்படுத்திட்டு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஐஸ் டியூப் வைக்கிற இடத்துல ஒரு 5 மணி நேரம் வச்சிடலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மறுபடியும் நம்ம வலிச்சு எடுத்து மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதே பவுலை கழுவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம அதே பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஐஸ் டியூப் இருக்கிற இடத்துல 8 மணி நேரம் வச்சிடலாம். அதில் 5 மணி நேரம் வச்சுட்டு நம்ம அரைச்சோம். இப்போ 8 மணி நேரம் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில். நல்லா கூலிங்காக இருக்கிற இடத்துல வச்சுருங்க. 8 மணி நேரம் கழித்து பார்ப்போம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. பாருங்கள் ஐஸ் எல்லாம் நல்லா மேலே உறைஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சட்னி கரண்டி இருக்குன்னா குழிக்கரண்டி அதில் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வரும், ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக ஐஸ்கிரீம் பிஸ்கட்லேயே எப்படி வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். செமையாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டாக இருந்தது நல்லா. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் எடுத்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது பாருங்கள். இது
இந்த பிஸ்கட்டில் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. எங்கள் வீட்டு பாப்பா ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. அதை சூப்பரான ஐஸ்கிரீம் வீட்டிலே பிஸ்கட்டை வச்சு செஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் பிஸ்கட்டும் பால் இருந்தால் மட்டும் போதும், உடனே செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க.